வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு போராடும் என அன்றே காட்டியவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். இரண்டாவது நாளாக சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. தச்சன்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெறும் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. சீரிப்பாயும் காளைகளை போட்டி போட்டு அடக்கிய மாடுபிடி வீரர்கள். சென்னை மெட்ரோவில் கடந்த 10 ஆண்டுகளில் 46.73 கோடி பேர் பயணம். மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். வங்கக்கடலில் வரும் ஜனவரி 6ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு போராடும் என அன்றே காட்டியவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வீரமங்கை வேலுநாச்சியாரின் 296வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதேபோல் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 267வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மிரட்டினால் அடங்கிவிடுவோம் என எண்ணியோருக்கு தமிழ்நாடு போராடும் என அன்றே காட்டிய வீர சுடர்கள்தான் வீரமங்கை வேலுநாச்சியாரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய நாட்டின் விடுதலைக்காக முன்னோடிகளாக போராடிய அவர்களின் பெருமையை தொடர்ந்து போற்றி வருகிறது நமது திராவிட மாடல் அரசு என தெரிவித்துள்ளார். அண்மையில் மதுரையில் திறக்கப்பட்ட மேம்பாலத்துக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் சூட்டினோம். கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு திருவுருவச் சிலை அமைத்தோம். தமிழ் நிலத்தின் ஆளுமைகளை தரணியெங்கும் கொண்டு சேர்த்திடும் நம் பணி தொடரும் என பதிவிட்டுள்ளார். இதேபோல் வீரமங்கை வேலுநாச்சியாரின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ராணி வேலுநாச்சியாரின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் எனவும், துணிச்சலையும் யூக திறமையும் கொண்டிருந்த அவர் இந்தியாவின் துணிச்சல் மிக்க வீராங்கனைகளில் ஒருவராக நினைவு கூறப்படுகிறார் எனவும் தெரிவித்துள்ளார். காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்த்தெழுந்த அவர் இந்தியாவை ஆள இந்தியர்களுக்கே உரிமை உண்டு என்பதை வலியுறுத்தியதாக கூறியுள்ள அவர், அவரது தியாகமும் தொலைநோக்கு தலைமையும் பல தலைமுறைகளை ஊக்கப்படுத்தும் என பதிவிட்டுள்ளார். சமத்துவ நடைபயணம் மேற்கொண்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியிலிருந்து மதுரை வரை சமத்துவ நடைபயணம் மேற்கொள்கிறார். இதற்கான தொடக்க விழா நிகழ்ச்சி திருச்சி உழவர் சந்தை திடலில் நேற்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு நடைபயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வைகோ மற்றும் மதிமுக இளைஞரணி, தொண்டரணி, மாணவர் அணியை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் நடைபயணத்தை தொடங்கினர். தொடர்ந்து திருச்சி மதுரை நெடுஞ்சாலை வழியாக பஞ்சப்பூர் வரை நடைபயணம் மேற்கொண்டனர். பின்னர் தனியார் அரங்கில் ஓய்வெடுத்தனர். இதனிடையே நடைபயணம் செல்லும் வைகோ உள்ளிட்டோருக்கு வழிநெடுகிலும் கரகாட்டம், ஒயிலாட்டம், தாரை, தப்பட்டையுடன் மதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் இன்று காலை பஞ்சப்பூரில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் நடைபயணத்தை தொடங்கினர். அப்போது வைகோவிற்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பூரண கும்ப மரியாதை செலுத்தினர். தச்சன்குறிச்சியில் நடைபெறும் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி, மையநாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சி கிராமத்தில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் விழாவினை முன்னிட்டு ஆண்டுதோறும் மாநிலத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இப்போட்டியில் 1000 காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு காளைகளாக அவிழ்த்து விடப்பட்டது. அப்போது சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு
ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனர். சென்னை மெட்ரோவில் கடந்த 10 ஆண்டுகளில் 46.73 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சென்னை மெட்ரோ ரயிலில் ஜூன் 29, 2015 முதல் டிசம்பர் 31, 2025 ஆண்டில் மட்டும் சென்னை மெட்ரோ ரயிலில் 11.19 கோடி பயணிகள் பயணம் செய்துள்ளனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜூன் 29, 2015 முதல் டிசம்பர் 31, 2018 வரை 2,80,52,357 பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர். அதேபோல் 2019 ஆண்டில் 3,28,13,628 பயணிகளும், 2020 ஆண்டில் 1,18,56,982 பயணிகளும், 2021 ஆண்டில் 2,53,03,383 பயணிகளும் பயணம் செய்துள்ளனர். வங்கக்கடலில் வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்தது. இருப்பினும் இயல்பை விட 3% குறைவாகவே வடகிழக்கு பருவமழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் லட்சத்தீவு, குமரிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், இலங்கைக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதால் நேற்று முன்தினம் முதல் தமிழகம், புதுவையில் சில பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் ஜனவரி 6ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் வாய்ப்பு குறையும் என்றும், புயலாக மாற வாய்ப்பில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் வரும் 19ஆம் தேதி திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் தஞ்சையில் வருகின்ற 19ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெறுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு முன்னிலையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி, பொன்முடி, திருச்சி சிவா, ஆ. ராசா, அந்தியூர் செல்வராஜ், மு.பெ. சாமிநாதன், அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். முன்னதாக டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் நிரந்தர முதல்வர் என சொல்லியிருப்பது வேடிக்கையாக உள்ளதாகவும், 2025ஆம் ஆண்டின் சிறந்த நகைச்சுவை என்றும் அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சியில் 9.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வார சந்தை மற்றும் தினசரி சந்தை கட்டடங்களை செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், த.வே.க. தலைவர் விஜய்தான் நிரந்தர முதல்வர் என செங்கோட்டையன் தெரிவித்தது வேடிக்கையாக இருப்பதாகவும், 2025ஆம் ஆண்டின் சிறந்த நகைச்சுவை எனவும் விமர்சித்துள்ளார். அந்த வகையில் இன்றைக்கு செல்லூர் ராஜ் அவர்களை, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களை முதலமைச்சராக, அது நிரந்தர முதலமைச்சராக சொன்னது வேடிக்கையாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவையாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது பொதுமக்கள் நம்பிக்கை வைத்துவிட்டதாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வேலூர் ஸ்ரீபுரம் நாராயணி பொற்கோவிலின்
பீடாதிபதி சக்தி அம்மாவின் 50வது பிறந்த நாள் விழா இன்று நடைபெறுகிறது. இதனை ஒட்டி வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் வைத்து 6 அடி உயரத்திலான வெள்ளி வேலுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அந்த வேலை எடுத்து வந்து சக்தி அம்மாவிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, நடைபெறவுள்ள தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டதாக கூறினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது பொதுமக்கள் நம்பிக்கை வைத்து விட்டதாக தெரிவித்தார். பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் 7வது நாளா போராட்டம், புத்தாண்டு தினத்தன்று போராட்டம், பரிசு என்ன கைது, செவிலியர்கள் போராட்டம், மலையில போராட்டம், பரிசு என்ன கைது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம், விடிய விடிய போராட்டம், பரிசு என்ன கைது. இது மட்டும்தான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவருக்கு கீழே நடக்கிற உலகத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் ஒரு இந்த ரோம் எரிந்த பொழுது நீரோ ஃபிடில் வாசித்தாராம். அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி. மக்கள் எல்லாம் பசியிலே வெந்து போய் கிடைக்கின்றார்கள், கோபத்தில் இருக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு. ஆனா முதலமைச்சர் அவர்கள் அவர் ரம்மியமா அவர் பாடிக்கிட்டு இருக்கார். மத்திய அரசு காரணம், இவங்க காரணம், அவங்க காரணம். இதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 90 நாட்கள் நாம் பொறுக்க வேண்டும். 2026 ஏப்ரல்ல மக்களே தெளிவான ஒரு முடிவு கொடுப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எந்த ஆட்சியும் வேண்டாம் என்கின்ற முடிவை மக்கள் எடுத்துட்டாங்க. இவிஎம்ல அவங்க பட்டன் அமுத்தின பிறகு அந்த முடிவுக்காக மட்டும்தான் நம்ம எல்லாம் காத்திருக்கோம். ஆனா நான் எந்த மாநாட்டுக்கு போல, நான் எங்கேயும் பார்க்கலீங்கன்னா, யாரையும் பார்க்கல. எல்லா தலைவர்களும் அவங்கவுங்க கூட்டம் போட்டுட்டும், பிடித்தவர்கள் பார்க்கட்டும், கேட்கட்டும், அவங்க முடிவெடுக்கட்டும். இவிஎம் மிஷின் போய் சொந்தமாக யோசித்து தமிழகத்தை யார் மாற்றுவார்கள் என்று நம்பி அவங்க வாக்களிக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது மரியாதையும் அன்பும் நம்பிக்கையும் வைத்து விட்டார்கள். அது தேர்தலில் பிரதிபலிக்கும். நண்பர்கள் நன்றி. திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோவில் ராஜகோபுரத்தின் மீது குடிபோதைகள் ஏறி தங்க கலசங்களை சேதப்படுத்திய தெலுங்கானாவை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார். திருப்பதி ரயில் நிலையம் அருகே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் நடை நேற்று அடைக்கப்பட்ட பின்பு தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்கள், மாநில போலீசார் மற்றும் ஆயுதப்படை போலீசார் வழக்கம் போல் காவலில் இருந்தனர். அப்போது திடீரென்று அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் கோவில் ராஜகோபுரத்தின் மீது ஏறி தங்க கலசங்களை உடைத்து சேதப்படுத்த முயன்றுள்ளார். இதனை கண்ட பாதுகாப்பு ஊழியர்கள் அந்த நபரை கீழே இறக்க முயன்றனர். ஆனால் அந்த நபர் குடிப்பதற்கு மது கொடுத்தால் மட்டுமே கீழே இறங்குவேன் என கூறியுள்ளார். இதனை அடுத்து 3 மணி நேரம் போராடி அந்த நபரை தீயணைப்பு துறையினர் கீழே இறக்கினர். இதனை அடுத்து போலீசார் நடத்திய விசாரணைகள் அவர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த திருப்பதி என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த நபரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவரங்குளத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அப்போது முதலமைச்சரின் 4 ஆண்டு சாதனைகளான மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், காலை உணவு திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை எடுத்து கூறி மீண்டும் இந்த ஆட்சி மலர வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இதனிடையே திருவரங்குளம் பாரதி நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஜெகநாதனின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் மெய்யநாதன் நிதி உதவி வழங்கினார். இந்நிகழ்ச்சிகள் 200க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நமக்காக வாக்களிக்க போவது கிடையாது. ஆனால் மனித நேயத்தோடு, சமூக சிந்தனையோடு இன்றைக்கு நம் முதலமைச்சர் உருவாக்கி தந்த திட்டம் போயிருந்த பாருங்க. நாளைக்கு எல்லா வீட்லையும் 6,40,000 வீடு கட்டியாச்சு, டிரைனேஜ் போட்டாச்சு, தார் சாலை பணிகள் நடந்துட்டு இருக்குது. இப்படி குடியமர்த்தி அவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றால் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் நாம் இப்படி பார்க்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொள்ளாச்சியில் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது. பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் செழியன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். மகாலிங்கபுரம் ரவுண்டானா பகுதியில் இருந்து துவங்கிய வாகன பேரணியானது கோவை சாலை, பாலக்காடு சாலை, உடுமலை சாலை வழியாக சென்று
வட்டார போக்குவரத்து துறை அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் செழியன், சாலை பாதுகாப்பு மாதத்தில் விபத்துகளை தடுக்கும் வகையில் மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படும் என கூறினார். மேலும் வாகனங்களில் குழந்தைகளை அழைத்து செல்லும் போது சீட் பெல்ட் கட்டாயம் அணிய வேண்டும், இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீட் பெல்ட்டை போட்டுட்டு போகணும் அப்படின்றது மக்களிட விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த மாதம் 31 வரைக்குமே பல வகையான ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு, காலேஜ் குழந்தைங்களுக்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறது, அவங்கக்கிட்ட இந்த சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, தலைக்கவசத்துக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கறது, அப்புறம் நாங்களே ரோட்டில் போயிட்டு வெஹிக்கிள் செக் பண்ணுறது, இந்த ராங் சைடில் வர்றது, இந்த ஒன் வேயில் வரவங்களை செக் பண்ணுறது, இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளுக்கு ஆக்சிடென்ட்டுக்கு அது குறைக்கிறதுக்கு உண்டான என்னென்ன விஷயங்களோ அதுக்கு எல்லாத்தையுமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதம் ஃபுல்லாமே நாங்கள் செயல்பட போகிறோம். இது இந்தியா ஃபுல்லாக நடக்குது. அதில் நம்மளுடைய பொள்ளாச்சியில் இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று அதிரடியாக உயர்ந்து காணப்பட்ட தங்கம் விலை இன்று சற்று சரிவை சந்தித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாய் குறைந்து 12,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 256 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,56,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நேபாளம் பத்ராபூர் விமான நிலையத்தில் புத்தா ஏர் விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையில் இருந்து சறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் இருந்து 50 பயணிகளுடன் புத்தா ஏர் விமானம் புறப்பட்டது. பத்ராபூர் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விமானம் ஓடுபாதையில் இருந்து சறுக்கியது. இருப்பினும் சாதுரியமாக செயல்பட்ட விமானி விமானத்தை பாதுகாப்பாக நிறுத்தினார். விமானம் நிறுத்தப்பட்டதும் அதிலிருந்த பயணிகள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். ஓடுபாதையை தாண்டி சென்ற விமானம் விமான ஓடுதளத்திற்கு அருகில் உள்ள புல்வெளி பகுதியில் நின்றது. இதனிடையே 51 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்கள் உட்பட அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக விமான நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழ்நாடு போராடும் என அன்றே காட்டியவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். 2வது நாளாக சமத்துவ நடைபயணத்தை தொடங்கினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. தச்சன்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெறும் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. சீரிப்பாயும் காளைகளை போட்டி போட்டு அடக்கிய மாடுபிடி வீரர்கள். சென்னை மெட்ரோவில் கடந்த 10 ஆண்டுகளில் 46.73 கோடி பேர் பயணம். மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். வங்கக்கடலில் வரும் ஜனவரி 6ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.